வணக்கம் தோழிகளே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா க்ரோச்செட் பேட்டர்ன் 3 டபுள் ரிலீஸ் க்ரோச்செட் ஸ்டிச். இது கொஞ்சம் சிம்பிளானது தான். செயின், அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோச்செட் வச்சு பண்ணுறது. இதில் நான் டயக்ராம் போட்டிருக்கிறதுல 19 செயின் ப்ளஸ் 1 செயின் 20 செயின்ஸ் இருக்கும். இதில் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது, ரவுண்டாக இருக்கிறது செயின்ஸு. அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறது என்னன்னா சிங்கிள் க்ரோச்செட், அதாவது எஸ்சின்னு போட்டிருக்கோம் ஷார்ட் ஃபார்மில். இது ப்ளஸ் இந்த இதில் இருக்க டயக்ராமில் இருக்க எல்லா ப்ளஸ்ஸுமே சிங்கிள் க்ரோச்செட் போடுறோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த டீ மாதிரி அதுக்கு சென்டரில் 3 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அது டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட், டிடிஆர்னு போட்டிருப்போம் சிங்கிள் ஷார்ட் ஃபார்முக்கு. அது ஒரு சைடு மட்டும்தான் வரும். டயக்ராமில் ஃபஸ்ட்டு இருக்க 2லேருந்து 5 ஸ்டெப்பு தான் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பை கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சிங்கிள் க்ரோச்செட்டு செயின் வச்சு போடக்கூடிய பேட்டர்ன், ஈஸியாக போடலாம். வாங்க பார்க்கலாம். இதை நான் டயக்ராம் போட்டிருக்கிறது 19 செயின் வச்சு போட்டிருக்கேன். ஆனால் நான் இந்த இதில் போட்டிருக்கிறது 19 + 19 38 செயின்ஸை வச்சு போட்டிருக்கேன். 98 + 19 38 ப்ளஸ் கடைசியாக 19 38 செயின்ஸ் போட்டிருக்கேன். அதில் கடைசியாக ஒரு செயின் இருக்கும், அது 39. மொத்தம் 39 செயின்ஸ் போட போகிறேன். பாருங்கள், அதே மாதிரி நான் இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன். இது நார்மல் த்ரெட் தான். அப்புறம் நீடில் 2.5 mm 2.5 mm நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பழக போகிறீங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு நாட் போட்டுட்டு அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கையில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு செயின் போட போகிறோம். த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு நீடில் த்ரெட் வழியாக எடுத்து உள்ளே எடுக்கிறோம். இந்த மாதிரி செயின் ஈஸியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொத்தம் 38 செயின்ஸ் இந்த மாதிரி போடணும். 38 கடைசியாக ஒரு செயினை வரும், அது மொத்தம் 39 செயின்ஸ் போடணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க. இந்த மாதிரி 38 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இதில் கடைசி ஒரு செயின் மட்டும் போடணும். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 39 செயின்ஸ் வரும். கடைசி ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயின்லேருந்து சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறதுல சிங்கிள் க்ரோச்செட் வரும். மொத்தம் 38 சிங்கிள் க்ரோச்செட் போடுற மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ சிங்கிள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வது செயின்லேருந்து சிங்கிள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு ஒரு டைம் மட்டும் நீடில் எடுத்து, நீடில் பார்த்தா 2 த்ரெட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் திரும்பவும் த்ரெட் எடுத்து நீடில் வழியாக எடுத்து த்ரெட் வழியாக வெளியே கொண்டு வந்துடணும். இதே மாதிரி சிங்கிள் க்ரோச்செட் மொத்தம் 38. நம்ம ஃபஸ்ட் ரோ போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் மொத்தம் 38 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 38 செயினுக்கு 38 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். கரெக்டாக போட்டுருங்க.
இந்த மாதிரி கடைசியாக சிங்கிள் க்ரோச்செட் போட்டு 38 சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோவை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ரோ போகிறோம். செகண்ட் ரோக்கு என்ன பண்ணுறோன்னா டயக்ராமில் பார்த்துக்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஒரு செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அதுக்கப்புறம் 7 செயின், திரும்ப 7 செயின் போடணும். அந்த ரவுண்டு எல்லாமே செயினை தான் கனெக்ட் பண்ணுது. 7 செயின் போடுறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் 3 செயினை கீழே ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அப்புறம் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். 7 செயின் போடுறோம். அப்புறம் 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 3 ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அப்புறம் 7 செயின், 3 சிங்கிள் க்ரோச்செட் அப்படியே மாறி மாறி வரும். இந்த ரோ ஃபுல்லாக நம்ம அப்படி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாருங்கள். நம்ம அந்த த்ரெட்டை திருப்பினதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. 1. அடுத்தது 2வது சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. 2 சிங்கிள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் 7 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே 3 ஸ்டிச்சை விடணும். கீழே 3 ஸ்டிச்சை விட்டதுக்கப்புறம் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். பாருங்கள், 1 2 3 4வது ஸ்டிச்சில் என்ன பண்ணுறோன்னா அந்த சிங்கிள் க்ரோச்செட் போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். 4வது ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 1 சிங்கிள் க்ரோச்செட். அப்புறம் 2வது சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 2 அப்புறம் 3வது சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. இது போட்டதுக்கப்புறம் திரும்பவும் 7 செயின் போடணும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா 3 செயின், அதே மாதிரி 3 செயின் போட்டதுக்கப்புறம் 3 ஸ்டிச்சை விடணும். 3 ஸ்டிச் விட்டதுக்கப்புறம் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 7 செயின் போட்டாச்சு. இந்த மாதிரி 7 செயின் போட்டதுக்கப்புறம் திரும்ப 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். 4வது ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 1 அப்புறம் 2வது சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. 2 அப்புறம் 3. போட்டதுக்கப்புறம் இதே தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக செகண்ட் ரோ ஃபுல்லாகவே நம்ம இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் 7 செயின் போட்டு 3 சிங்கிள் க்ரோச்செட், 7 செயின் 3 சிங்கிள் க்ரோச்செட் அப்படியே போட்டு கடைசி ஃபினிஷிங் வரைக்கும் வரணும். நம்ம ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். செகண்ட் ரோவோட ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். இதில் வந்து 3 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இதில் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது மொத்தம் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடுற மாதிரி வரும். ஏன்னா நம்மளுக்கு கடைசி 3 சிங்கிள் ஸ்டிச்சஸ் இருக்கும். 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இப்போது 3வது ரோ, இது செகண்ட் ரோ நம்ம ஃபினிஷ் பண்ணாச்சு. 3வது ரோக்கு என்ன பண்ணால் திரும்ப அந்த நம்ம பண்ணதை திருப்பி எடுக்கணும். 3வது ரோவில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அப்புறம் 4 செயின். அப்புறம் திரும்பவும் அந்த சென்டரில் நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், அப்புறம் 4 செயின். அப்புறம் சென்டரில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், திரும்ப 4 செயின், நான் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 4 செயின், சிங்கிள் க்ரோச்செட், 4 செயின்.
இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இது போட்டு முடிக்கணும். இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 3வது ரோக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு செயின் போட்டுக்கலாம். நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ திருப்பினதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் 4 செயின் போடணும். 1 2 3 4. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். இதோட சென்டரில் போடணும். பாருங்கள், இதுக்கு கீழ் வழியை எடுத்து த்ரெட் எடுக்கணும். எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். இது ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் திரும்ப 4 செயின் போடணும். 1 2 3 4 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டதில் சென்டரில் இருக்க ஒரு சிங்கிள் க்ரோச்செட் இருக்குல்ல, சென்டரில் இருக்க சிங்கிள் க்ரோச்செட்டில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் அதுக்கு மேலே போடுறோம். போட்டுட்டு திரும்பவும் 4 செயின் போடணும். திரும்பவும் 4 செயின் போட்டு 1 2 3 4 செயின் போடுறோம். இப்போ திரும்பவும் இதோட சென்டரில் தான் நம்ம த்ரெட் எடுக்கணும். பாருங்கள், மேலே செயின் எடுக்காதீங்க, சென்டரில் போய் த்ரெட் எடுத்து இப்போ சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டுட்டு திரும்பவும் 4 செயின் போடணும். 1 2 3 4 செயின் போட்டதுக்கப்புறம் திரும்ப சென்டரில் இருக்க 3 சிங்கிள் க்ரோச்செட்டில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்ப இதே தான் ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். 4 செயின் போடணும். சென்டரில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். திரும்பவும் 4 செயின் சிங்கிள் க்ரோச்செட். இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இந்த ரோ, அதாவது 3rd ரோவை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கடைசியாக முடிக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். கடைசியாக ஒரே ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஃபினிஷிங் போட்டுக்கோங்க. இதோட 3rd ரோ முடிஞ்சுது. அப்புறம் நம்ம 4th ரோ எப்படி பண்ணலாங்கிறத அந்த டயக்ராமை திரும்ப பார்க்கலாம். இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணும்போது மொத்தம் 2nd 3rd வரைக்கும் இதே தான் ரிப்பீட் பண்ண விட்டுவோம். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ 4வது ரோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் மொத்தம் 8 ஸ்டிச்சஸ் 8 செயின்ஸ் இருக்குது. பாருங்கள், மொத்தம் 8 செயின் போட போகிறோம். 8 செயின் போட்டதுக்கப்புறம் சென்டரில் 3 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அதுக்கப்புறம் 7 செயின் போடணும். திரும்ப 3 சிங்கிள் க்ரோச்செட், 7 செயின், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டு கடைசியாக 3 சிங்கிள் க்ரோச்செட் செயின் போடணும். கடைசியாக முடிக்கும்போது டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் போடணும். இப்போ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. 4வது ரோவை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் மொத்தம் 8 செயின் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4வது ரோவில் 8 செயின் போடுறோம். 8 செயின் போட்டு 8 செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு கேப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேப்புக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட் எடுத்து நம்ம இப்போ ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டிருப்போம். அந்த சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு மேலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இது 2வது சிங்கிள் க்ரோச்செட். அப்புறம் 3வது சிங்கிள் க்ரோச்செட் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கேப் வரும். அந்த கேப்புக்குள்ளே நீடில் விட்டு நம்ம இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். மொத்தம் 3 சிங்கிள் க்ரோச்செட் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, திரும்பவும் 7 செயின்ஸ் போடணும். 7 செயின் போடுங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக தான் வரும். 1 2 3 4 5 6 7
7 செயின் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்க கேப்பில் நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போடணும். ஃபஸ்ட்டு இதில் அந்த கேப்பில் சிங்கிள் க்ரோச்செட் போடணும். கொஞ்சம் த்ரெட்டை கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா லூஸ் ஆகி போட முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க சிங்கிள் க்ரோச்செட்டுக்கு மேலே இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இது 2வது சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே 3வதாக ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ மொத்தம் 3 சிங்கிள் க்ரோச்செட் வந்துடும். திரும்பவும் இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட்டடாக கடைசி வரைக்கும் பண்ணணும். 7 செயின் போடணும், அப்புறம் 3 சிங்கிள் க்ரோச்செட், 7 செயின் 3 சிங்கிள் க்ரோச்செட், இதையே ரிப்பீட்டடாக கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கணும். இதை கடைசி போட்டு முடிக்கும்போது சிங்கிள் க்ரோச்செட்டோட முடியும். சிங்கிள் க்ரோச்செட்டோட முடியாது, அதில் டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட்டோட முடியும். இப்போ பாருங்கள், கடைசி ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இதில் 3 சிங்கிள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கோம் கடைசி ஸ்டிச்சில். இது போட்டு முடிக்கும்போது நம்மளுக்கு இதுக்கப்புறம் வர அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்மளுக்கு ஹைட் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு செயின்ஸ் போட முடியாது. செயின்ஸ் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப கேப் வந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போடணும். இப்போ 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் நீடில் 3 டைம் 1 2 3 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க சிங்கிள் க்ரோச்செட்டில் நீடில் விட்டு கீழே இருக்க ஸ்டிச்சில் நீடில் விட்டு எடுக்கிறோம். எடுத்து ஃபஸ்ட்டு இருக்க 2 த்ரெட்டு வழியாக த்ரெட் எடுக்கணும். திரும்பவும் பாருங்கள், திரும்பவும் 2 த்ரெட் வழியாக தான் நீடில் எடுக்கிறோம். திரும்பவும் 2 த்ரெட் வழியாக நீடில் எடுக்கணும். கடைசி 2 த்ரெட் வழியாக நீடில் எடுக்கணும். இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட். இதோட 4th ரோ நம்மளுக்கு முடிஞ்சுது. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது 5th ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5th ரோ நம்ம 3rd ரோ மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், அப்புறம் 4 செயின், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். 4 செயின் போடணும், ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 4 செயின். இதே தான் ரிப்பீட்டடாக நம்ம அந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ த்ரெட்டை திருப்பிக்கோங்க. இப்போ 5th ரோவை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம 4 செயின் போடுறோம். சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ 4 செயின் போடணும். இப்போது சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டு 4 செயின்ஸ் போடுறோம். 1 2 3 4 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போது சென்டரில் இருக்க சிங்கிள் க்ரோச்செட்டில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இது போட்டதுக்கப்புறம் திரும்பவும் செயின் போடணும். 4 செயின் போடணும், அப்புறம் சிங்கிள் க்ரோச்செட் போடணும். இது போட்டதுக்கப்புறம் 4 செயின் போடுங்க. அதாவது நம்ம இது 3rd ரோ பண்ண மாதிரியே தான் இதே தான் ரிப்பீட்டாக பண்ணுவோம். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க 5 ரோவையும் தான் ஃபஸ்ட்டு இருக்க 5 ரோவில்
ஃபஸ்ட் இருக்க செகண்ட் ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மெத்தடில் தான் நம்ம கடைசி வரைக்கும் பண்ணுவோம். இதே ரிப்பீட்டடாக பண்ணணும். 4 செயின் போடுறோம். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். இந்த ரோ 5th ரோ வந்து இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 5th ரோவை ஃபினிஷ் பண்ண வந்துட்டோம். ஃபினிஷ் பண்ணும்போது கடைசியாக ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு முடிக்கிறோம். இது முடித்ததுக்கப்புறம் இதோட 5th ரோ வரைக்கும், இதோட 5th ரோ முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே மெத்தடு தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணணும். செகண்ட் ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் நீங்கள் வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்து செஞ்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இது பிளாங்கெட்டாக இல்லைனா உங்களுக்கு கீழே செயின்ஸை வந்து அதிகம் பண்ணிக்கலாம். அதாவது 19+19+ போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோன்ட்டு. இந்த கால்குலேஷன் அதாவது பாருங்கள், இந்த செகண்ட் ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் செகண்ட் ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் இது ரிப்பீட்டடாக போடுங்க, வந்துடும். இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பேட்டர்ன் கிடைக்கும். டபுள் ரிலீஸ் க்ரோச்செட் ஸ்டிச்சு இப்படி தான் சிம்பிளாக போடலாம். இது 6th ரோவும் இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும்.
இது கடைசியாக இந்த மாதிரி செகண்ட் ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். டபுள் ட்ரில்லிஸ் க்ரோச்செட் வந்து கிடைக்கும். இது வந்து பிளாங்கெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கார்ஃபு அந்த மாதிரி, இல்லைனா ஸ்வெட்டர் மாதிரி போடுறாங்கள்ல மேலே ஓவர் கோட் மாதிரி, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க.